உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபியா தமாமிலிருந்து உங்கள் ஐயப்பன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க உறவுகளே? நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். ஆமாம், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு, அதுக்கு சில காரணங்கள், அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கோபார் மாகாணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். கோபார் கோர்னிஸ் ஏரியான்னு சொல்லலாம். அஞ்சப்பர் ஹோட்டல் இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நகைகள் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா நம்ம சவுதி ஏரியாவில் தமாமில் சீக்கோவில் நிறைய கடைகள் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கோபாரில் நகை கடைகள் 4-5 தொடர்ச்சியாக நிறையா திறந்துருக்காங்க. அதை பார்ப்போங்கிறதுக்காக வந்தோம். பார்க்குறது மட்டும் இல்லை, நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 3 வருடம் கழித்து ஊருக்கு வெக்கேஷன் போகிறாங்க. அவங்களோட தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் எடுத்துகிட்டு போகிறாப்புல. அது 1 கிராம் என்ன ரேட்டு, செய்கூலி சாதாரணம் போடுறாங்களா, டேக்ஸ் எவ்வளவு என்னங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து நகையோட விலை நம்ம ஊரில் எவ்வளோ விற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும். சவுதி அரேபியாவில் நகையோட விலை என்ன விற்கிது, எவ்வளோ ரேட்டு, நாங்கள் எடுக்க போகிற நகை எவ்வளவு பில்லு வருது, என்ன ஏதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உறவுகளே. கூகுள் மேப்பில் போய்ட்டு நீங்கள் கோபார் கோல்டன் சிட்டின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்துடும். அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட். ஆனால் இப்போ அது ஓப்பனில் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் முன்னாடிலாம் நிறைய கடைகள் எம்டியாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலாக் கோல்டன் டைமண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்லஸ், மலாக் பியூட்டி அப்படின்ட்டு நிறைய கடைகள் ஓப்பன் ஆகிட்டு, ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட ஓப்பனில் இருக்குது. சனா கோல்டு, வசந்த பவன் கோபார்னு கூட நீ சர்ச் பண்ணலாம். வாங்க, தங்கம் விலை என்ன விலை விற்கிறது, எவ்வளோ என்னன்னு பார்ப்போம். உறவுகளே, இப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளை 3 வருடங்களை கழித்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறாப்புல. நம்ம ஊர் தான் இவர், கூத்தாநல்லூர் ஏரியா, நன்னிமங்கலம். மாப்பிள்ளை நகை வந்து யாருக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க? வீட்டுக்கு அப்பாவுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த பணத்தை வந்து எத்தனை நாள் சேகரிச்சிங்க? இப்போ நகை எடுக்க பணம் இல்லை, மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேகரித்து வச்சுருக்காப்புல. எத்தனை கிராம் எடுக்கலான்னு இருக்கீங்க? 10 கிராம். ஓகே உறவுகளே, உள்ளார போய்ட்டு என்ன வேலை இருக்குது என்னன்னு பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உறவுகளே, நமக்கு ஒரு தகவல் கிடச்சிது. இந்த மலாக் ஜுவல்லரிலாம் வந்து பார்த்திங்கன்னா 0 மேக்கிங் சார்ஜ். அங்கே கூட டேகு தொங்குது பார்த்திங்கன்னா உள்ளார போட்டிருக்காங்கன்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். வாங்க போய் செக் பண்ணுவோம். ஏன்னா வேறு எந்த கடையிலையும் அந்த டேக் இல்லை. மேக்ஸிமம் 916 தான் போட்டிருக்கு இருபத்தலும். வாங்க போய் பார்ப்போம். 0% மேக்கிங் சார்ஜ். மாப்பிள்ளை ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 3000 தான் எடுத்திருக்காரு. அவர் வித்ட்ரால் லிமிட் முடிஞ்சிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2000 அனுப்பியிருக்காப்புல. எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு பேலன்ஸை கொடுக்கணும். 50லேயும் அவ்வளோ பேலன்ஸ் தான் பே பண்ணணும். நான் மாப்பிள்ளை ஹவுஸ் டிரைவராங்கிறதுனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்போ வித்ட்ரால் லிமிட்லாம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்கிறது. நமக்கு நகைகளெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது. அதோட டிசைன் மட்டும் இங்கே உள்ள டிசைன்லாம் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நாங்கள் நெக்லஸ் சைடு போவோம். ஏகப்பட்ட நெக்லஸ் டிசைன் இருக்குது. நெக்லஸ் வித் தோடோடு வருது. டிசைன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது பெரிய கடையாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோட வந்தால் பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் போல். மாப்பிள்ளை ஒரு பெரிய பிளானில் வந்திருக்காப்புல. செயின், டாலரு, இது ரிங்கு ஒன்று உங்கள் மம்மிக்கு வாங்கலான்ட்டு இப்படியில் இருக்காப்புல. எத்தனை கிராம் மாப்பிள்ளை பார்க்குறீங்க? 2 கிராம் 3 கிராம். லேடிஸ் மாடல் தானே? இது மோதிர வரல. இதுதான் முதல்ல இல்லை, இது போட்டிருக்குது கரெக்டு தான். கரெக்டு தானே? இதுதான் இந்த வரல போடு. கரெக்டாக இருக்குது. சேட்டா ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். எந்த ஒரு சேட்டா நாட்டில்?
Calicut. கோலிக்கட் கலிக்கட் Calicut. கலிக்கட். Kerala. ஓகே உறவுகளே, இந்த கடையெல்லாம் பூட்டிட்டாங்க பாருங்கள். காசு பத்தில் 5000 ரியால் தான் எடுத்துகிட்டு வந்தான் இப்போ மாப்பிள்ளை. மொத்தம் 10 கிராமு செயின் ஒன்று, அப்புறம் ஒரு 1 கிராம் டாலர் ஒன்று, மொத்தம் 11 கிராமு. 11 கிராமு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரியால் வந்தது உறவுகளே. காசு பத்தில் அதனால நாளைக்கு கேட்டு கடன் வாங்கிட்டு ஒரு 1000 ரியால் மொத்தமாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கடை சாத்திர நேரமாக இருக்குது, அர்ஜென்ட்டாக எடுங்கிறாங்க. நகை எடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நிதானமாக பார்த்து பல டிசைன்களாக எடுக்கணும். அதனால் நாளைக்கு தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் உறவுகளே. உறவுகளே, நேற்று நம்ம கோல்டு எடுக்காமல் போயிட்டோம். இன்றைக்கி வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு கோல்டு எடுத்தாச்சு. இருங்க, என்ன மாடல் எடுத்தோம், எவ்வளோதுக்கு எடுத்தோன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் உறவுகளே. மணி வந்து பார்த்திங்கன்னா 10:45 ஆகுது. உறவுகளே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு செயினும் $10 எடுத்திருக்கோம். இன்றைய நகை விலை வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமு 470 ரூபா. நேற்று 487 ரூபா, 17 ரூபா இன்றைக்கி குறைஞ்சிருக்கு கிராமுக்கு. அதாவது 10 கிராமுக்கு 170 ரூபா எங்களுக்கு இன்றைக்கி பெனிஃபிட் ஆகிருக்கு. அப்போ நேற்று ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தடுத்துருக்குன்னு நினச்சி நம்ம புலம்பிட்டு போனோம் வீடியோவில். மறுநாள் வந்திருக்கோம், நல்லதாக தான் நடந்திருக்கு. நம்ம விலை குறைவாக தான் எடுத்துருக்கோம். புக்கு மாரியே இருக்குல்ல, பாக்ஸ்லாம் அடிப்படியாக இருக்குது செஞ்சு. மாப்பிள்ளைக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. இந்த டிசைன் தான் எடுத்துருக்கோம். இந்த டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துட்டோம். பில்லை கொடுங்க சஞ்சய். எத்தனை கிராம் இது? 10.18 $. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 1 மில்லி உருவலை. ஆனால் இதுக்கு மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க. ஏன்னா 5 கிராமுக்கு மேலே எடுத்தால் தான் மேக்கிங் சார்ஜ் இல்லையா. இதுக்கு எவ்வளோ பில்லு வந்தது? இதுக்கு வந்து பில்லு வந்து இதிலே பாருங்கள் வரும். இதில் கீழே இருக்குது 850 SAR உருவலை. அதாவது செயினும் டாலரையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 6200 ரூபா. உறவுகளை மாப்பிள்ளை ஒரு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் போட்டாச்சு செயினை. வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப் வாங்க. க்ளோஸ்அப் பண்ணோன்னா விளம்பரத்துக்கு வர மாதிரி பல்ல காட்டக்கூடாது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, மாப்பிள்ளை மாதிரி இருக்குது. விரைவில் ஊருக்கு போய்ட்டு கல்யாணம் பண்ணுறாங்க 2 மாத லீவில். மீண்டும் சவுதி அரேபியாவில் சொல்லுங்கள். உறவுகளே, நம்ம கோல்டு வீடியோ எடுத்து ஒரு 10 days ஆகிடுச்சு. அதனுடைய தொடக்கம் தான் இந்த வீடியோ. எதுக்காகனா, நாங்கள் எடுக்கும் போது 470 ரியால் 1 கிராம் விற்றாங்க, 22 கேரட்டு. கோபாரில் இருக்கக்கூடிய மலாக் ஜுவல்லரி, கோல்டன் சிட்டின்னு இருக்கும். கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மலாக் ஜுவல்லரி. 0 மேக்கிங் சார்ஜ் தான் போட்டாங்க. 1 கிராம் 470 ரியால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் போட்டாங்க. இந்த வீடியோவில் கூட அந்த ஸ்க்ரீனில் அந்த போர்டெலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆஃபர் இன்னும் கண்டினியூவாக இருக்கான்னு தெரியல. பட் இப்போ தமாமில் இருக்க சீக்கிரம் இருக்க மலாக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். பர் கிராம் டுடே ரேட் என்னென்னு 454 ரியால் சொல்கிறாங்க. கோல்டு ரேட்டு இப்போ நாங்கள் எடுத்ததுக்கு அதுக்கும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாரும் உங்கள் நண்பர்கள் சவுதி அரேபியாவிலேருந்து 2 வருஷம் கழிச்சு இந்த ஸ்கூல் லீவ்லாம் போட்டுட்டாங்க. நிறைய பேர் வெக்கேஷன் போவாங்க. யாரும் போகிறாங்க கோல்டு எடுக்கணுன்னா சீக்கிரம் இருக்கிற கடையும் கோபாலில் இருக்கிற கடையும் சஜஷன் பண்ணுங்கள். ஆன்லைன் ரேட்டு ப்ளஸ் வந்து 0 மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. அதாவது 1 கிராம் 2 கிராம் எடுத்தாலாம் மேக்கிங் சார்ஜ் கிடையாது. அது 10 கிராமுக்கு மேலே எடுத்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் ஃப்ரீயாக போடுறாங்க. ஆன்லைன் ரேட்டு வித் டேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 0 மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் இருக்கான்னு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுங்க. நன்றி, வணக்கம்.